எல்லா லைஃப்லேயும் மறக்கவே முடியாத ஒரு டேஸ்னால் அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப் பற்றி தான் எல்லார்ட்டையுமே சொல்லுவாங்க. ஆனால் என் லைஃப்பில் நான் மறக்கணும்னு நினைக்கிறதே அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸை பற்றி தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, படிக்கும்போது பாய் ஸ்கூலு, பொண்ணுங்களே கிடையாது. சரி, ஸ்கூலிங் தான் இப்படி ஆகிடுச்சு, காலேஜ்லேயாவது அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டால் எனக்கு அதுலேயும் லக்கு இல்லை. கிடச்சது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஏன்னா எடுத்த மார்க் அப்படி. வேறு என்ன பண்ணுறது? அப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்க்கை மாறும்னு. எனக்கு அந்த ஒரு நாள் வந்துச்சுங்க. அன்றைக்கி வழக்கமாக நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. எப்போவுமே அலாரத்தை அடித்ததுக்கப்புறம் எழுந்துறேன்னா, அன்றைக்கி அலாரத்துக்கு முன்னாடியே எழுந்துட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். பல்ல இடிச்சிட்டு வர சூரியன் கூட அன்றைக்கி வரல. அதுக்கு பதிலாக மழை தான் வந்துச்சு. சரியான மழை. எப்போவுமே தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் கட்டுற எங்கள் அம்மா அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரிஞ்சி செஞ்சுருந்தாங்க. காலேஜும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் போச்சு. காலேஜெலாம் முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். வெயிட் பஸ் ஸ்டாண்ட் சொன்னதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க நான் வராங்க. நம்ம காலேஜ் லைஃப்னு சொன்னோடனே கண்டிப்பாக எல்லாருக்குமே காலேஜில் ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள பார்க்குறது தான் காலேஜே வருவேன்னா பார்த்துக்கோங்களேன். எப்போவுமே அவங்கள நான் பஸ் ஸ்டாண்டில் தான் பார்ப்பேன். அவங்ககிட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது கூடவே பயமும் இருக்கும். யாருன்னு தானே கேட்குறீங்க? அவள் பேர் வினா. அது என்னடா பேர் வினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. அவங்க அப்பாவை தான் கேட்கணும். இருந்தாலும் அவங்க அப்பா ஒரு ஆர்டிஸ்ட் தான்ப்பா, ஐ மீன் டிசைனர்னு சொல்ல வந்தேன். அவளை பற்றி சொல்லணுன்னா இந்த தமிழ் அகராதி கூட குழம்பிருன்னா பார்த்துக்கோங்களேன். அவள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். பொதுவாக மெக்கானிக்கல் படிக்கிற எல்லா பசங்களுக்கும் எந்த பொண்ணை பார்த்தாலும் தேவதையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னோட வினா உண்மையாகவே தேவதை தாங்க. என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் மட்டும் அவளை பார்த்துருக்கணும், அதே தான் சொல்லுவீங்க. இந்த காலத்தில் பொட்டி வைக்காமல் வர பொண்ணுங்க முன்னாடி கோபுர பொட்டு வச்சுட்டு வர ஒரே பொண்ணு அவங்க மட்டும்தாங்க. அதுக்குன்னு பொட்டு வைக்காத பொண்ணுங்களாம் அழகு இல்லைன்னு சொல்ல வரல. என் வினா பொட்டு வச்சுட்டு வந்தால் அந்த சாமி கணக்காக இருப்பாங்க. அவளை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. அப்பப்போ இதே மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக் போயிடுவேன். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரலாமா? ஆமாங்க, அவளை எப்போவுமே பஸ் ஸ்டாண்டில் தான் பார்ப்பேன். இன்றைக்கும் அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கா. ஆனால் இன்றைக்கி தனியாக இருக்கா. எப்போவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு கூட இருக்கும்போது அவங்கள தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, என் மனசு அவகிட்ட போய் பேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. என் கால் நிற்காமலே டான்ஸ் ஆடுது. என்னன்னு தெரில, அவகிட்ட போகணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. போய் பேசலான்னு தைரியத்தில் அவனை வச்சுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே 2 அடி எடுத்து வைக்கிறேன். எப்பவும் போல தான், என்னடா நம்ம காலிலேருந்து எல்லாம் நல்ல விஷயமே நடக்குது, இது தப்பாக இருக்கேன்னு தோணுச்சு. நினச்ச மாதிரி நடந்துச்சுங்க. அப்போ எப்பவும் போல் ஏறுற 7B பஸ் வந்துடுச்சு. அதில் அவள் ஏறிட்டாங்க. அவ்வளோதான் முடிச்சின்னு அப்படின்னு நினச்சேன். டக்குன்னு இடி சத்தம், சரியான சத்தம். ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போச்சுன்னா பார்த்துக்கிங்களேன். செம்ம இடி. மழையும் நிற்காமல் பிரிஞ்சிக்கிட்டே இருக்குது. என் பஸ்ஸும் இன்னும் வரவே இல்லை. பஸ்ஸும் அவ ஏறின பஸ்ஸும் இன்னும் ஸ்டார்ட்டும் ஆகலை. ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மனசு சொல்லிச்சு, உனக்காக தான் இந்த பஸ்ஸை வெயிட் பண்ணிகிட்ருக்கு, போய் பஸ்ஸில் ஏறு அப்படின்னு. என்னாச்சுன்னு தெரில, என் கால் சிவரான கால் டக்குன்னு பஸ் ஏறிடுச்சு. பஸ் ஏறிட்டேன்.